Truthful morning, my dear first standard students. This is your moral science class. In this class, we are going to revise 6 lessons. You people are going to write first term examination in the middle of the September. That is September 15. ஸோ எல்லாருமே செப்டம்பர் 15 ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கான ரிவிஷன் கிளாஸ் தான் இது. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கிலீஷில் பேசுனீங்க, இப்போ தமிழில் பேசுகிறீங்களே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியணும், கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா தமிழில் வந்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம். பட் இங்கிலீஷில் நீங்களும் பேசணும். உங்கள் எல்லாருக்குமே இங்கிலீஷ் பிடிக்கும் இல்லையா? இங்கிலீஷ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இங்கிலீஷ் பிடிக்கும். நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, இங்கிலீஷ் பேசுங்க. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய லிட்டில் வேர்ட்ஸ் எல்லாம் பேச ட்ரை பண்ணுங்கள். ட்ரை டு ஸ்பீக், ஓப்பன் யுவர் மவுத். வாயை திறந்து நீ பேச ஆரம்பிக்கணும். அது தப்பா ரைட்டா வாட் எவர் இட் டசன்ட் மேட்டர். தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, நீ என்ன பேசினாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், என்னவாக இருந்தாலும் சரி, ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மவுத்தை ஓப்பன் பண்ணி நீ பேசணும். ஸோ எல்லாருமே இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற ஒரு சின்ன மோட்டிவேஷனோட இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு 6 லெசன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் கூகுள் மீட் கிளாஸில் போர்ஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன். 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ், 6 லெசன்ஸ் உங்களுக்கு இருக்குப்பா எக்ஸாமுக்கு. ஸோ அந்த லெசன்ஸோட ரிவிஷன் கிளாஸஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் டிங் டாங் பெல். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஜூலை மந்த்லி டெஸ்ட்டில் இந்த லெசன் நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, நியர்லி 2 months ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மறந்துருக்கும். ஓகேவா? இந்நேரம் நீங்கள் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் எக்ஸாமுக்காக. ஓகே, ஸோ அதுக்கான ரிவிஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ எல்லாருமே கிளாஸ்க்கு வந்த உடனே வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, கையில் நோட் எடுத்துக்கணும், பென்சில் எடுத்துக்கணும், புக் எடுத்துக்கணும். புக் வச்சுருக்க எல்லாருமே புக் எடுத்துக்கணும். கையில் நோட் எடுத்துக்கணும், பென்சில் எடுத்துக்கணும். இதில் சொல்கிற டிக்டேஷன் வேர்ட்ஸை நீ எழுதிட்டே வரலாம் அழகா. அதே மாதிரி எக்ஸசைசஸ். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸில் உங்களுக்கு லெசன் எல்லாம் சொல்லித்தர மாட்டோம்ப்பா. லெசன் எதுவுமே கிடையாது. ஒன்லி நோட் எக்ஸசைசஸ் அண்ட் புக் எக்ஸசைசஸ் மட்டும்தான் இருக்கும். நோட் எக்ஸசைஸ், புக் எக்ஸசைஸ். நோட் எக்ஸசைஸ்லனா நம்ம என்ன பார்ப்போம்? டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்ப்போம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம். புக் எக்ஸசைசஸ் அப்படின்னா எஸ் ஆர் கொஷின் பார்ப்போம். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன், லெசன் நம்பர் 1 டிங் டாங் பெல். இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, நான் எப்போலாம் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, ஸ்பெல் அவுட் பண்ணுறேனோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் டிங் டாங் பெல், டிஐஎன்ஜி டிங், டிஓஎன்ஜி டாங், பிஇஎல்எல் பெல். இப்படி நான் ரீட் பண்ணும்போது, ஸ்பெல் பண்ணும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்பெல் பண்ணணும், நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்ணிங்க, ஸ்பெல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே கிளாஸ்லேயே படித்து முடிச்சிடலாம். நீங்கள் எழுதுறீங்க, எழுதும்போது சொல்லிகிட்டே எழுதுறீங்க, மிஸ்ஸு கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிகிட்டே எழுதுறீங்க, நீங்களும் உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணி ஸ்பெல் பண்ணுறீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அழகாக படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் வந்து ரெடியாக லிசன் பண்ணுங்க. ஓகே, டிக்டேஷன் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் டிங் டாங் பெல். ஸோ பெல் அடிக்கும்போது என்ன சவுண்டு வரும்? டிங் டாங் அப்படின்ற பெல் சவுண்ட் வரும் இல்லையா? பெல் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த காலிங் பெல் கிடையாது, ஸ்கூலில் யூஸ் பண்ணுற அலர்ட் பெல் எல்லாமே கிடையாது. ஸோ சர்ச்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா பெரிய பெல்லு, ஸோ அந்த பெல்லு தான். அந்த பெல் அடிக்கிறச்ச டிங் டாங் அப்படின்னு சவுண்ட் வரும். டிங் டாங் பெல், டிஐஎன்ஜி டிங் டாங், டிஓஎன்ஜி டாங் பெல், பிஇஎல்எல் பெல், டிங் டாங் பெல். ஓகே, செகண்ட் வேர்ட் லாசஸ், LASSES, லாசஸ். லாசஸ் அப்படின்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், ஸ்மால் கேர்ள், யங் கேர்ள், கேர்ள்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாசஸ் அப்படின்னு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ப்ளூரல் அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? கிளாஸ் எடுக்கும்போது நிறைய தடவை சொல்லியாச்சு. ப்ளூரல்ஸ் அப்படின்னா நிறைய இருக்கிறது. இப்போ ஒரே ஒரு ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10 ஆப்பிள் இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஸ் சேர்த்து சொல்லுவோம். அதுதான் ப்ளூரல். நிறைய இருக்கிறப்போ சொல்கிறப்போ நம்ம ஆப்பிள்ஸ்ன்னு நம்ம ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறோம். ஓகே, லாசஸ், LASSES, லாசஸ் அப்படின்னா யங் கேர்ள் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு லேர்ன், LEARN, லேர்ன். லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது. லேர்னிங், ஐ எம் லேர்னிங்
இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் கற்றுட்ருக்கேன். ஐ எம் லேர்னிங் மலையாளம், நான் மலையாளம் கற்றுட்ருக்கேன். லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது. நெக்ஸ்ட்டு கிளாஸஸ். கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாடம், வகுப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. மோரல் சயின்ஸ் கிளாஸ் நாங்கள் லிசன் பண்ணிகிட்ருக்கோம், கிராமர் கிளாஸ் லிசன் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கோம், நாங்கள் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் நாங்கள் கற்றுட்ருக்கோம், கிளாஸ்க்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிளாஸ். கிளாஸஸ், CLASSES, கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு பி குட். பி குட் அப்படின்னா நல்லவங்களாக இருக்கிறது. ஆல்வேஸ் பி குட் அண்ட் டூ குட். நல்லவனாக இரு, நல்லதையே செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. BEB குட், GOOD குட், பி குட். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிங் டாங் பெல், செகண்ட் ஒன் லாசஸ், தேர்ட் லேர்ன், ஃபோர்த் வேர்டு கிளாஸஸ், ஃபிஃப்த் வேர்ட் பி குட். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் வேர்டையே நம்ம 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம். பட் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு டைம் இல்லை அப்படின்றனால நம்ம 1 டைம் 2 டைம் நம்ம ரிவைஸ் பண்ணுறதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அகேன் அண்ட் அகேன் சொல்லி பார்க்கணும். ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் டிக்டேஷன் வேர்ட். ஸோ இது எல்லாமே பிக்சர்ஸ்ப்பா. பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் ரிவிஷன் கிளாஸில் நம்ம பிக்சர்ஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ரீட், READ. ரீட் அப்படின்னா வாசிக்கிறது, ரீட் பண்ணுறது. READ, ரீட். நெக்ஸ்ட்டு லேட்ஸ், LADS, லேட்ஸ். லேட் அப்படின்னா வந்து பாய், யங் பாய் தான் நம்ம லேட் அப்படின்னு சொல்லுவோம். LADS, லேட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூத். ட்ரூத் அப்படின்னா உண்மை, TRUTH, ட்ரூத். ட்ரூத்னா உண்மை, TRUTH, ட்ரூத். நெக்ஸ்ட்டு ஸ்பெல். ஸ்பெல்லுக்கும் ரீடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. SPELL, ஸ்பெல் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரையாக தனித்தனியாக சொல்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ட்ரூத் அப்படின்னு இருக்குன்னா TRUTH, இப்படி ஒவ்வொரு லெட்டரையாக செப்பரேட் லெட்டராக நம்ம சொல்கிறது ஸ்பெல். அதே ரீட் பண்ணு அப்படின்னா ரீட், லேட்ஸ், ட்ரூத், ஸ்பெல், டிங் டாங் பெல், கிளாஸஸ் அப்படின்னு நம்ம கடகடன்னு சொல்லிகிட்டே போவோம் இல்லையா. இந்த வேர்டை சேர்த்து சொல்கிறது ரீடு. ஸ்பெல் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரையும் தனித்தனியாக சொல்கிறது தான் வந்து ஸ்பெல். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேப்பா. ரீட் பார்த்துருக்கோம். லேட்ஸ் அப்படின்னா யங் பாய். ட்ரூத்னா உண்மை. நெக்ஸ்ட்டு ஸ்பெல். ஸ்பெல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒவ்வொரு தனித்தனி லெட்டராக நம்ம சொல்கிறது தான் நம்ம ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ டோட்டலி டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை கடகடன்னு நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் டிங் டாங் பெல், DING, டிங், DONG, டாங், பெல், BELL, பெல். நெக்ஸ்ட்டு லாசஸ், LASSES, லாசஸ் அப்படின்னா யங் கேர்ள். நெக்ஸ்ட்டு லேர்ன், LEARN, லேர்ன். நெக்ஸ்ட்டு கிளாஸஸ், லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது. கிளாஸஸ், CLASSES, கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு பி குட், BEB, குட், GOOD, குட், பி குட். நெக்ஸ்ட்டு ரீட், READ, ரீட். ரீட்னா வாசிக்கிறது. நெக்ஸ்ட்டு லேட்ஸ், LADS, லேட்ஸ். லேட் அப்படின்னா யங் பாய் அப்படின்னு மீனிங். லேட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூத், TRUTH, ட்ரூத். நெக்ஸ்ட்டு ஸ்பெல், SPELL, ஸ்பெல். லேட்ஸில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், LAD, லேட் அப்படின்னா தான் யங் பாய். லேட்ஸ்னு சேர்த்து இருந்துச்சுன்னா நிறைய பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் லேட்ஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, டிக்டேஷன் வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஆர் ராங் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் டிக்டேஷன் வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சுப்பா. நெக்ஸ்ட்டு ரைட் ஆர் ராங். எக்ஸாமில் இதே மாதிரி கேட்பாங்க. அது கேட்குறதுக்கு நீங்கள் ரைட்டாக ராங்கான்னு எழுதணும். லாஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ரைட் அப்படின்னு சொல்லும்போது டிக் போட்டிருக்கீங்க, ராங் அப்படின்னு சொல்லும்போது தப்பு போட்டிருக்கீங்க. நீ அங்கே தப்பு போட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு தப்பு போட்டுருவேன். ஸோ எல்லாருமே ரைட் அப்படின்னா RIGHT, ரைட்டுன்னு தான் எழுதணும். ராங்னா WRONG, ராங்னு தான் எழுதணும். யாருமே இந்த தப்பு போடுறது, கரெக்ட் போடுறது, எஸ் நோ போடுறதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க் கிடையவே கிடையாது. ஸோ ரைட் ஆர் ராங்னு கேட்டாங்கன்னா ரைட்டாக ராங்கான்னு மட்டும்தான் ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்
all of us must obey the school bell. ஸோ எல்லாருமே ஸ்கூல் பெல்லுக்கு ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் பெல்லுக்கு ஒபே பண்ணணும்னா என்ன மீனிங்? பெல் அடித்த உடனே எல்லோரும் கிளாஸில் இருக்கணும், அதுதான் ஸ்கூல் பெல்லுக்கு ஒபே பண்ணுறது. ஸோ ஸ்கூல் பெல்லுக்கு ஒபே பண்ணணும், எல்லாருமே ஒபே பண்ணணும் சொல்கிறாங்க. டீச்சர்ஸும் ஒபே பண்ணணும், நீங்களும் ஒபே பண்ணணும், யாராக இருந்தாலும் ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது தான் நீங்கள் சொல்லணும். ஆல் ஆஃப் அஸ் மஸ்ட் ஒபே த ஸ்கூல் பெல். எஸ், ரைட் சென்டென்ஸ். RIGHT, ரைட். நெக்ஸ்ட், only the girls must run to the class in time. ஸோ கேர்ள்ஸ் மட்டும்தான் டைமுக்கு கிளாஸுக்கு போகணும். பாய்ஸ் வந்து எப்போ வேணால் போகிக்கலாம். பெல் அடிச்சுட்டாங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும் டைமுக்கு கிளாஸில் இருந்தால் போதும்ப்பா, பாய்ஸ் எல்லாம் கிளாஸில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக? ஸ்கூல் அப்படின்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவல் தான், எல்லா இடத்துலையுமே ஈக்குவல் தான். ஓகேவா? எங்கேயுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பாய்ஸும் கேர்ள்ஸும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், யாருக்குமே எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ கேர்ள்ஸ் மட்டும் கிளாஸுக்கு போகணும், பாய்ஸ் எல்லாம் பொறுமையாக போய்க்கலாம், கிளாஸ் போவேணாம் அப்படின்றது தப்பான சென்டென்ஸ். ஒன்லி த கேர்ள்ஸ் மஸ்ட் ரன் டு த கிளாஸ் இன் டைம். ஸோ இது கரெக்டாக ராங்கா, ரைட்டாக ராங்கா? ராங் சென்டென்ஸ். அப்போ நீங்கள் ராங் அப்படின்னு எழுதணும். WRONG, ராங். Next, third sentence, the boys can go when they like. The boys can go when they like. ஸோ இதுக்கு மீனிங் நானே சொல்கிறேன், நீங்களே ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பாய்ஸ் வந்து எப்போ அவங்களுக்கு விருப்பப்படுதோ அப்போ கிளாஸ் விட்டு அவங்களே ஏந்து போய்க்கலாமா. இப்போ மேக்ஸ் மிஸ் வந்து மேக்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பாய்ஸுக்கு வந்து கிளாஸை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா அவங்களே ஏந்து வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரைட்டாக தப்பா, கரெக்டாக ராங்கா? அப்போ இந்த சென்டென்ஸ் ராங் சென்டென்ஸ். கிளாஸில் மிஸ் இருக்கிறப்போ அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வெளியில் போகக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த சென்டென்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். WRONG, ராங். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், we must be always good. நம்ம எப்போவுமே வந்து குட்டாக நல்லவங்களாக இருக்கணும். be good, do good. நல்லவங்களாக இருக்கணும், நல்லதையே செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதான் சொல்கிறாங்க, we must be always good. நம்ம எப்போவுமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரைட்டா ராங்கா? ரைட். RIGHT, ரைட். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், we must not tell the truth always. நம்ம எப்போவுமே வந்து பொய் சொல்லக்கூடாது. we must not tell the truth always. சாரிப்பா, நம்ம எப்போவுமே உண்மை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. we must not tell the truth always. எப்போவுமே நம்ம உண்மை சொல்ல வேணாம், நம்ம போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது கரெக்டாக தப்பா? உண்மை சொல்லணும். always speaks the truth அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எப்போவுமே நம்ம உண்மை சொல்லணும், பொய் தான் சொல்லக்கூடாது. அப்போ இது தப்பானது ஒரு சென்டென்ஸ். அப்போ ராங்னு எழுதணும். WRONG, ராங். ஓகே, 5 சென்டென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், all of us must obey the school bell. எல்லாருமே ஸ்கூல் பெல்லுக்கு ஒபே பண்ணணும். ரைட். RIGHT, ரைட். only the girls must run to the class in time. கேர்ள்ஸ் மட்டும்தான் கிளாஸுக்கு வந்து டைமுக்கு போகணும் அப்படின்றாங்க. இது ராங் ஸ்டேட்மெண்ட், ராங் சென்டென்ஸ். WRONG, ராங். the boys can go when they like. ஸோ பாய்ஸ் வந்து அவங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அவங்க போய்க்கலாம், எங்கே வேணும்னாலும் அவங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். WRONG, ராங். ஃபோர்த் ஒன், we must be always good. நம்ம எப்போவுமே வந்து குட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. இதுவும் ரைட் சென்டென்ஸ். we must not tell the truth always. நம்ம எப்போவுமே வந்து உண்மை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ராங் சென்டென்ஸ். WRONG, ராங். அகைன் அண்ட் அகைன் ஒவ்வொரு வேர்டுக்கும் ரைட் ராங்குக்கு ஸ்பெல்லிங் சொல்கிறேன், யாருமே தப்பாக எழுதக்கூடாது ரைட் ராங்குக்கு ஸ்பெல்லிங். ஓகேம்மா? ஸோ ரைட் ஆர் ராங்காக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸிப்பா. ஆன்சர் த ஃபாலோயிங்னு உங்களுக்கு டைட்டில் கொடுத்தே கேட்பாங்க. எஸ்ஸா நோவான்னு மட்டும்தான் எழுத போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இஸ் தேர் அ பெல் இன் யோர் ஸ்கூல்? இஸ் தேர் அ பெல் இன் யோர் ஸ்கூல்? நான் உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன், உங்களுக்கே மீனிங் புரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் புரியும். ஆன்சர் நீங்களே பண்ணணும், நேரம் பண்ணியிருக்கணும். இஸ் தேர் அ பெல் இன் யோர் ஸ்கூல்? உங்கள் ஸ்கூலில் வந்து பெல் இருக்கா? எஸ். YES, எஸ், நம்ம ஸ்கூலில் பெல் இருக்குது. நெக்ஸ்ட், டூ யூ ஒபே த பெல்? அந்த பெல்லுக்கு நீங்கள் ஒபே பண்ணுவீங்களா? டூ யூ ஒபே த பெல்? எஸ். பெல் அடித்த உடனே நாங்களாம் கிளாஸில் இருப்போம் மிஸ். எஸ். YES, எஸ். நெக்ஸ்ட், டூ யூ கோ டு ஸ்கூல் இன் டைம்? ஸ்கூலுக்கு நீங்கள் டைமுக்கு போயிடுவீங்களா? டூ யூ கோ டு ஸ்கூல் இன் டைம்? எஸ். YES, எஸ். நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு டைமுக்கு வந்துடுவோம், டீச்சர்ஸும் சரி
ஸ்டூடெண்ட்ஸும் சரி. ஓகே, டு யூ ஒபே யுவர் டீச்சர்? டு யூ ஒபே யுவர் டீச்சர்? ஐ எம் ஆஸ்கிங் யூ. நான் உங்ககிட்ட கேட்குறேன், டீச்சருக்கு வந்து ஒபே பண்ணுவீங்களா, மிஸ்ஸுக்கு ஒபே பண்ணுவீங்களா? எஸ், எஸ் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, டிக்டேஷன் வேர்ட்ஸ் இருக்குமா, அண்ட் தென் ரைட் ஆர் ராங் இருக்குது, லாஸ்ட்டு எஸ் ஆர் நோ கொஷின் இருக்குது. ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. டிக்டேஷன் வேர்ட்ஸ் டிக்டேட் பண்ண நீங்கள் எழுத போகிறீங்க. ரைட் ஆர் ராங்கும் எஸ் ஆர் நோவும் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் டைப்பில் இதே மாதிரி தான் கேட்பாங்க. ரைட் ஆர் ராங் வந்து சென்டென்ஸாக இருக்கும்ப்பா. எஸ் ஆர் நோ வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சராக இருக்கும். ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எஸ் ஆர் நோவான் ஆன்சர் எழுத போகிறீங்க. அகைன் சொல்கிறேன், யாருமே எஸ் ஆர் நோவா ரைட் ஆர் ராங்குக்கு டிக் மார்க் போடக்கூடாது. இந்த தப்பு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. நீ போட்டிருந்தாலும் நீ கரெக்டாக எழுதியிருந்தாலும் மார்க்கு கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் லெசனில் அகைன் ரீகால் பண்ணிக்கோ, டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், ரைட் ஆர் ராங் பார்த்துருக்கோம், எஸ் ஆர் நோ பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லெசன் 2. இது எல்லாமே நம்ம கூகுள் மீட் கிளாஸில் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ பார்த்ததை ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு லெசன் 2 க்ளீன் அண்ட் நீட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் டிக்டேஷன் வேர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிக்டேஷன் வேர்ட் கிளாத்ஸ், CLOTHES. கிளாத் அப்படின்னா துணி, ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிளாத்ஸ், CLOTHES. கிளாத்ஸ், ட்ரெஸ்ஸு, துணி. நெக்ஸ்ட் ஆல்வேஸ், எப்போதுமே. பி ஹாப்பி ஆல்வேஸ், எப்போதும் ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆல்வேஸ், ALWAYS, ஆல்வேஸ். நெக்ஸ்ட்டு சாக்ஸ். சாக்ஸ் வந்து ஷூவோட பேரு இல்லையா, சாக்ஸ் இல்லாமல் ஷூ வந்து நம்ம போடவே முடியாது, அதுதான் சாக்ஸ், SOCKS, சாக்ஸ். நெக்ஸ்ட்டு டூ ஸ்மால். டூ ஸ்மால் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது மிஸ்ஸு சொன்னேன், சால்ட் எடுத்துக்கோங்க. ஸோ கல்லுப்பு எடுத்துக்கோங்க, தூளுப்பு எடுத்துக்கோங்க. ஓகேவா? பவுடர் சால்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பவுடர் சால்ட் எடுத்துக்கோங்க, கல் உப்பு இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்துக்கோங்க. கிறிஸ்டல் சால்ட்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் எது ரொம்ப சின்னதாக இருக்கும்? சால்ட்டே, கல்லுப்பே சின்னதாக தான் இருக்கும் இல்லையா சைஸ் பார்க்குறப்போ. அதை விட ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது தான் வந்து பவுடர் சால்ட்டுக்கு தூள் உப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம டூ ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். டூ ஸ்மால் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறது. TOO, ஸ்மால், SMALL, ஸ்மால், டூ ஸ்மால். நெக்ஸ்ட் ஹேண்ட் கர்ச்சிஃப். கர்ச்சிஃப்னு சொல்லக்கூடாது, ஹேண்ட் கர்ச்சிஃப்னு சொல்லணும். HAND, ஹேண்ட். கர்ச்சிஃப், KERCHIEF, கர்ச்சிஃப், ஹேண்ட் கர்ச்சிஃப். நிறைய பேர் என்ன சொல்லுவோன்னா, அந்த கர்ச்சிஃப் எடுன்னு சொல்லுவோம். அது கர்ச்சிப் கிடையாது, கர்ச்சிஃப். எஃப் சவுண்டு வரணும். ஓகே, ஹேண்ட் கர்ச்சிஃப். ஃபர்ஸ்ட் வேர்டு கிளாத்ஸ், CLOTHES, கிளாத்ஸ் அப்படின்னா ட்ரெஸ், துணின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆல்வேஸ், ALWAYS, ஆல்வேஸ்னா எப்போதுமே. சாக்ஸ், SOCKS, சாக்ஸ் அப்படின்னா நம்ம ஷூவோட போடுற அந்த சாக்ஸ், கிளாத்து. நெக்ஸ்ட்டு டூ ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் நம்ம டூ ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம், டைனின்னு சொல்லுவோம். TOO, டூ ஸ்மால், SMALL, டூ ஸ்மால். ஹேண்ட் கர்ச்சிஃப், HAND, ஹேண்ட். KERCHIEF, ஹேண்ட் கர்ச்சிஃப். ஸோ ஹேண்ட் கர்ச்சிஃப் எழுதுகிறப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, CHIEFக்கு பதிலாக CHEIF போட்டுருவீங்க, சீஃப்னு எழுதிடுவீங்க. ஸோ அது கிடையாது, ஹேண்ட் கர்ச்சிஃப்னு எழுதுங்க அழகா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் டிக்டேஷன் வேர்ட் ரிப்பன்ஸ். ரிப்பன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, RIBBONS, ரிப்பன்ஸ், RIBBONS, ரிப்பன்ஸ். நெக்ஸ்ட் ஷெல்ஃப், SHELF, ஷெல்ஃப் அப்படின்னா அலமாரி. அகைன் ஷெல்ஃப் அப்படின்றது உங்களோட ஸ்டடி மெட்டீரியலில் செல்ஃப்னு இருக்கும், SELF, செல்ஃப்னு இருக்கும். எழுதும்போது நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, SHELF, ஷெல்ஃப், அலமாரி. செல்ஃப்னா வேறு, ஷெல்ஃப்னா வேறு, ப்ரொனன்சியேஷனை நோட்டீஸ் பண்ணுங்கள். செல்ஃப் வேறு, ஷெல்ஃப் வேறு. நம்ம ஷெல்ஃப் தான் ஆன்சர். லாஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா செல்ஃப்னு எழுதி அவங்களுக்கு 1 மார்க் ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ அதனால் இந்த தடவை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரிவிஷன் வீடியோவில் நான் இந்த கரெக்ஷன் சொன்னேன், அகைன் நான் சொல்கிறேன், நோட்டீஸ் பண்ணிக்கோங்க.
SHELF ஷெல்ஃப் அப்படின்னா அலமாரி. நெக்ஸ்ட் க்ளீன் சோல். சோல் அப்படின்னா வந்து நம்ம ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட உயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து க்ளீன் சோல். CLEAN க்ளீன் சோல். SOUL சோல். நெக்ஸ்ட் க்ளீன் அண்ட் டைடி. டைடி அப்படின்னாலும் க்ளீனாக இருக்கிறது தான், க்ளீன் அப்படின்னாலும் சுத்தமாக இருக்கிறது தான், ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். க்ளீன் அண்ட் டைடி. CLEAN க்ளீன் அண்ட் AND அண்ட் டைடி. TIDY டைடி. நெக்ஸ்ட் ஆர்டர். ஆர்டர் அப்படின்னா வரிசையாக அடுக்கி வைக்கிறது. ஆர்டராக நில்லு, ஆர்டராக பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆர்டர். ORDER ஆர்டர். ஓகேப்பா. ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு fill in the blanks பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை எல்லா டிக்டேஷன் வேர்ட்ஸையும் நம்ம ரீகால் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃபில்லப் பார்க்கலாம். டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் clothes. CLOTHES clothes. Next always. ALWAYS always. Next socks. SOCKS socks. Next too small. TOO small. SMALL small. Too small. Next handkerchief. HAND handkerchief. KERCHIEF kerchief handkerchief. Next ribbons. RIBBONS ribbons. Shelf. SHELF shelf. Clean soul. CLEAN clean soul. SOUL soul. Clean and tidy. CLEAN clean. AND and tidy. TIDY tidy. ஸோ செகண்ட் டைம் ரீகால் பண்ணும்போது நம்ம ஸ்பெல் பண்ணும்போது நீங்கள் இந்நேரம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கணும் என் கூட சேர்ந்து. நீங்கள் எல்லாமே என் கூட சொல்கிறீங்கன்னு நான் உங்களை ஹோப்பில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், நம்பிக்கையில் தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஆர்டர். ORDER ஆர்டர். ஓகேப்பா. ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு fill in the blanks பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான fill in the blanks தான். மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். ஸோ புக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? டேபிள் மேலே இருக்குது. ஸோ டேபிள் அப்படின்ற வேர்டு மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். என்னோடய புக்ஸ் எல்லாமே டேபிள் மேலே இருக்குது. TABLE டேபிள். எக்ஸாமில் இதே மாதிரி fill in the blanks உங்களுக்கு கேட்பாங்க. புக்ஸ் எல்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, எது மேலே இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் டேபிள் மேலே இருந்துச்சு மிஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணிவிட்டு TABLE டேபிள் அப்படின்னு எடுத்து எழுதணும். மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். TABLE டேபிள். நெக்ஸ்ட்டு ஐ எம் ஆல்வேஸ் க்ளீன் அண்ட் நீட். நான் எப்போவுமே எப்படி இருப்பேன்? க்ளீனாக நீட்டாக இருப்பேன். ஓகே. க்ளீனுக்கு CLEAN க்ளீன். AND அண்ட் அப்படியே கொடுத்துருவாங்கப்பா. 2 வேர்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. க்ளீனும் நீட்டும். NEAT நீட். க்ளீன் நீட். ஐ எம் ஆல்வேஸ் க்ளீன் அண்ட் நீட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மை டாய்ஸ் ஆர் கெப்ட் ஆன் அ ஷெல்ஃப். ஸோ எங்கள் டாய்ஸ் எல்லாம் இருக்குது ஷெல்ஃபில் நம்ம வச்சுருக்கோம். கெப்ட். KEPT கெப்ட் அப்படின்னா வச்சிருக்கிறது. ஓகேவா? KEPT கீப்போட பாஸ்ட் ஃபார்ம் தான் கெப்ட். KEPT கெப்ட் ஆன் அ ஷெல்ஃப். நான் என்னோடய டாய்ஸ் எல்லாமே ஷெல்ஃப் மேலே வச்சுருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் UKG படிக்கிறப்போ மம்மி டாடி வாங்கி கொடுத்த டாய்ஸ்லாம் நான் எங்கே வச்சுருந்தேன்? நான் என்னோடய டாய்ஸ் எல்லாமே நான் வந்து ஷெல்ஃப் மேலே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சு போன விஷயம். அது மாதிரி மை டாய்ஸ் ஆர் கெப்ட் ஆன் அ ஷெல்ஃப். SHELF ஷெல்ஃப். KEPT kept on a shelf. நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அ டெய்லி பாத். நான் வந்து டெய்லி குளிக்கிறேன். எல்லாருமே டெய்லி குளிப்போம் இல்லையாப்பா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ டெய்லி பாத். பாத் அப்படின்னா குளிக்கிறது. BATH பாத். நெக்ஸ்ட் வி மஸ்ட் ஒபே அவர் எல்டர்ஸ். வி மஸ்ட் ஒபே அவர் எல்டர்ஸ். நம்ம எல்டர்ஸுக்கு நம்ம ஒபே பண்ணணும், அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம நடக்கணும். OBEY ஒபே. எல்டர்ஸ் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்டர்ஸ்னால் நம்மளை விட பெரியவங்க. மம்மி டாடி டீச்சர்ஸ் பாட்டி தாத்தா அத்தை மாமா இவங்க எல்லாமே நம்மளை விட பெரியவங்க. இவங்க தான் நம்ம எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேம்மா.
ஸோ டோட்டலி 5 fill in the blanks இருக்குது. இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கே நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக நியூவாக வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் மிஸ் அகைன் சொல்லிகிட்டு இருக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ fill in the blanks. My books are on the table. Table அப்படின்றது ஆன்சர். TABLE table. Next, I am always clean and neat. CLEAN clean. Neat. NEAT neat. Next, my toys are kept on a shelf. KEPT kept. Shelf SHELF shelf. Shelf அப்படின்னா அலமாரி. I have a daily bath. BATH bath. Bath அப்படின்னா குளிக்கிறது. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ். We must obey our elders. OBEY obey. ஓகே, ஸோ உங்கள் நோட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ புக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்குமா, அண்ட் தென் எஸ் ஆர் நோ கொஷின் இருக்குது. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான்ப்பா இது. ஃபர்ஸ்ட் பாருங்கள். I am Nirmala. I am always clean and dash. ஸோ ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணி எழுத போகிறோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், நீட் குட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எழுதணும்? ஐ எம் நிர்மலா, ஐ எம் ஆல்வேஸ் க்ளீன் அண்ட் நீட் அப்படின்ற வேர்டு தான் கரெக்ட் ஆன்சர். நீட் எடுத்து எழுதணும். ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ். NEAT நீட். செகண்ட் ஒன், ஐ வாஷ் மை ஓன் சாக்ஸ் ஆர் ஃப்ராக்ஸ். ஸோ நம்ம ஸ்டோரியில் நிர்மலா என்ன சொன்னால், அவளோட சாக்ஸை அவளே வந்து வாஷ் பண்ணிப்பான். ஸோ அதனால் ஐ வாஷ் மை ஓன் சாக்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். SOCKS சாக்ஸ். நெக்ஸ்ட், மை புக்ஸ் ஆர் ஆன் த பெட் ஆர் டேபிள். நம்ம fill in the blanks இப்போ ஜஸ்ட் now தான் நம்ம பார்த்தோம். TABLE டேபிள் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். நெக்ஸ்ட், ஃபோர்த் சென்டென்ஸ், மை பெட் இஸ் க்ளீன் அண்ட் டேஷ். ஸோ பெட் எப்படி இருந்துச்சு? க்ளீனாகவும், ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள் நைஸ் அண்ட் டைடி இருந்துச்சு. டைடி அப்படின்னாலும் க்ளீன் தான், அதுதான் கரெக்டான ஆன்சர். பெட் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. மை பெட் இஸ் க்ளீன் அண்ட் டைடி. TIDY டைடி. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், God loves a clean soul in a clean dash. ஸோ காடுக்கு வந்து ஒரு நல்ல மனசும் இருக்கணும், நல்ல பாடி, க்ளீனான மனசு, க்ளீனான பாடி இருந்தால் தான் காடுக்கு வந்து பிடிக்கும். சோல் அப்படின்னா நான் உயிர், ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ப்ராக்கெட்டில் பாருங்கள் பாடி கேர்ள் அப்படின்னு இருக்குது. ஸோ எது கரெக்டான ஆன்சர்? பாடி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். BODY பாடி. God loves a clean soul in a clean body. ஓகே, ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 5 இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் நிர்மலா, ஐ எம் ஆல்வேஸ் க்ளீன் அண்ட் நீட். நீட் த ஆன்சர். NEAT நீட். ஐ வாஷ் மை ஓன் சாக்ஸ். SOCKS சாக்ஸ். ஸோ ப்ராக்கெட்டில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி எழுதணும். மை புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். என்னோடய புக்ஸ் எல்லாம் எங்கே இருந்துச்சு? டேபிள் மேலே இருந்துச்சு. TABLE டேபிள். மை பெட் இஸ் க்ளீன் அண்ட் டைடி. பெட் எப்படி இருந்துச்சு? க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. TIDY டைடி அப்படின்றது ஆன்சர். God loves a clean soul in a clean body. BODY பாடி. அதுதான் ஆன்சர். ஸோ 5 சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான 5 ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ் இருக்குப்பா. 4 ஆன்சர் த ஃபாலோயிங் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எஸ்ஸா நோவான் மட்டும்தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஆர் யோர் கிளாத்ஸ் ஆல்வேஸ் க்ளீன். உங்கள் கிளாத், உங்கள் ட்ரெஸ் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்குமா, இல்லை அழுக்கழுக்காக போட்டிருப்போமா, டர்ட்டியாக போட்டிருப்போமா, இல்லை க்ளீனாக தான் போட்டிருப்போம். அப்போ எஸ் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். YES எஸ். Do you have a daily bath? நீங்கள் டெய்லி குளிக்கிறீங்களா? எஸ். YES எஸ். Do you help your mother in any way? மம்மிக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? மம்மி ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? எஸ். YES எஸ். Do you wash your plate, your glass, your cup and saucer? நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களா? நீங்கள் குடிக்கிற அந்த கிளாஸ் டம்ளரை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களா? கப்பை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. எஸ், நம்ம எல்லாருமே வாஷ் பண்ணுவோம். YES எஸ். ஸோ 4 கொஷின்ஸ் தான்ப்பா இருக்குது. ஆர் யுவர் கிளாத்ஸ் ஆர் க்ளீன், ஆல்வேஸ் க்ளீன். எஸ், என்னோட ட்ரெஸ் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். Do you have a daily bath? நீ டெய்லி குளிக்கிறியா? எஸ். Do you help your mother in any way? நீ மம்மிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறியா? எஸ். Do you wash your plate, your glass, your cup and saucer?
எஸ், நம்ம எல்லாமே நம்ம சாப்பிட்ற பிளேட்டு, காஃபி டம்ளர் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் லெசனில் டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் பார்த்துருக்கோம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே, ஆர்டராகவே சொல்லிடுவோம்ப்பா. டிக்டேஷன் வேர்ட்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அண்ட் தென் ஆன்சர் த ஃபாலோயிங். எஸ் ஆர் நோ கொஷின் பார்த்துருக்கோம். ஓகேப்பா. ஸோ செகண்ட் லெசனில் டிக்டேஷன் வேர்ட்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் எஸ் ஆர் நோ கொஷின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். தேர்ட் லெசன் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? வாட் மஸ்ட் ஐ டூ, இந்த லெசன் தான் தேர்ட் லெசன். இந்த லெசனில் டிக்டேஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிக்டேஷன் வேர்ட் எக்ஸெப்ட். எக்ஸெப்ட் அப்படின்னா இது தவிர. நான் நிறைய தடவை கிளாஸில் சொல்லியிருக்கேன். 4 ப்ளூ பென்ஸ் இருக்குது, ஒரே ஒரு ரெட் பென் இருக்குது. யூ கேன் டேக் ரெட் பென் எக்ஸெப்ட் ப்ளூ பென் அப்படின்னு சொல்கிறேன். நீ வந்து ரெட் பென் எடுத்துக்கலாம், ஆனால் ப்ளூ பென் தவிர நீ இருக்க ரெட் பென்னை நீ எடுத்துக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸெப்ட் அப்படின்னா இது தவிர அப்படின்னு மீனிங். ஓகே, யூ கேன் டேக் ஆல் த ரெட் பென்ஸ் எக்ஸெப்ட் ப்ளூ பென். இந்த ப்ளூ பென் தவிர ரிமைனிங் இருக்க எல்லா ரெட் பென்ஸுமே நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் தவிர, அதுதான் எக்ஸெப்ட். EXCEPT, எக்ஸெப்ட். நெக்ஸ்ட்டு சேவ். சேவ் அப்படின்னா சேவ் பண்ணி வைக்கிறது, சேமித்து வைக்கிறது உங்களுக்கு தெரியும். சேவ் வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. SAVE, சேவ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ. EXCUSE, எக்ஸ்கியூஸ் மீ. ME, எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறோம் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் கேட்போம். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இன் பிட்வீனில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்போம். ஓகேவா? நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணுவாங்க, ஹோஸ்டிங் பார்க்குற மிஸ்ஸு தாரண்யாஸ்ரீ மிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஷைனி மிஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவாங்க. அதுதான் எக்ஸ்கியூஸ் மீ. EXCUSE, எக்ஸ்கியூஸ் மீ. ME, எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட்டு ப்ளீஸ். PLEASE, ப்ளீஸ். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், ரிக்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு தேங்க்யூ. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தேங்க் பண்ணுவோம். THANK, தேங்க் யூ. YOU, தேங்க்யூ. ப்ளீஸ். PLEASE, ப்ளீஸ். ஓகே, ஸோ 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். கிளாஸ் எடுக்கிறப்போ இந்த பிக்சர்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாட். கிளாட் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. GLAD, கிளாட் அப்படின்னா ஹாப்பி. நெக்ஸ்ட்டு குட். GOOD, குட் அப்படின்னா நல்லது. குட் பாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நல்ல பையன். குட் கேர்ள், நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் குட். GOOD, குட். நெக்ஸ்ட்டு போல்டு. BOLD, போல்டு அப்படின்னா தைரியமாக பிரேவாக இருக்கிறது. அதுதான் போல்டு. BOLD, போல்டு. ஓகேம்மா. ஸோ இப்போ டிக்டேஷன் வேர்ட்ஸ் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்டேஷன் வேர்டு என்ன பார்த்தோம்? ஞாபகம் வந்திருக்கணும் நேரம் உங்களுக்கு. எக்ஸெப்ட். EXCEPT, எக்ஸெப்ட். நெக்ஸ்ட்டு சேவ். SAVE, சேவ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ. EXCUSE, எக்ஸ்கியூஸ் மீ. ME, எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ். PLEASE, ப்ளீஸ். தேங்க்யூ. THANK, தேங்க் யூ. YOU, தேங்க் யூ. நான் ரீட் பண்ணுறப்போ, நான் ஸ்பெல் பண்ணுறப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணணும், ஸ்பெல் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாட். GLAD, கிளாட். குட். GOOD, குட். போல்டு. BOLD, போல்டு. ஓகே, ஸோ லயன்லாம் நம்ம போல்டுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னோம் இல்லையா? ஞாபகம் இருக்கணும். டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரூத். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூத். ட்ரூத்னா உண்மை. அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன சொன்னீங்க? காந்திஜியும் ஹரிச்சந்திரனும் சொன்னீங்க. ஓகே, TRUTH, ட்ரூத். அதோட ஆப்போசிட் லை. LIE, லை அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லவ். LOVE, லவ். லவ்னா அன்பு, அன்பு காட்டுறது. அதோட ஆப்போசிட் ஹேட், வெறுக்கிறது. HATE, ஹேட். நெக்ஸ்ட் ஆனஸ்ட். HONEST, ஹா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹானெஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஆனெஸ்ட், ஓ சவுண்டில் தான் சொல்லணும். ஆனெஸ்ட் அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது. அதோட ஆப்போசிட் டிஸ்ஆனெஸ்ட். DIS, டிஸ்.
ஓகே, ஆனஸ்ட் டிஸ்ஹானஸ்ட் ரொம்ப ஈஸியான வேர்டுப்பா. ஆனஸ்ட்னா நேர்மையாக இருக்கிறது, அதோட ஆப்போசிட் டிஸ்ஹானஸ்ட். நம்ம கூட இஷான் பார்த்தோம் இல்லையா? ஆனஸ்ட் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ இஷான் ஞாபகம் வந்துடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இஷானை சொன்னேன், ஓகேவா? ஆனஸ்ட் இதில் எப்படி நீங்கள் ஈஸியாக எழுதலாம் அப்படின்னா, அந்த ஆனஸ்ட்ன்ற வேர்டு அப்படியே இருக்குது, HONEST. ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்ன மட்டும் ஆட் பண்ணுறீங்க? டிஸ் மட்டும் ஆட் பண்ணுறீங்க, DIS, டிஸ் மட்டும் ஆட் பண்ணுறீங்க, ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் இம்ப்ராப்பர். ப்ராப்பர் அப்படின்னா சரியான வழியில் கரெக்டான வழியில் செய்கிறது, அதுதான் ப்ராப்பர். அதுக்கு ஆப்போசிட் இம்ப்ராப்பர். ஏதாவது எடக்கு முடக்கா செய்வோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இம்ப்ராப்பர், தப்பு தப்பாக செய்கிறது. ஓகே, ப்ராப்பர் PROPER, ப்ராப்பர். அதோட ஆப்போசிட் இம்ப்ராப்பர், IMPROPER, இம்ப்ராப்பர். ஸோ இம்ப்ராப்பர் எழுதுகிறப்போ ப்ராப்பர் அப்படியே எழுதி ஃப்ரண்ட்டில் IM மட்டும் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஏபிள் அன்னேபிள், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் அன்னேபிள், முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஐ எம் அன்னபிள் டு வாக், என்னால் நடக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அன்னபிள். ஓகே, ஏபிள் ABLE, ஏபிள். அதோட ஆப்போசிட் அன்னபிள், UNABLE, அன்னபிள். அதுலேயும் அதே மாதிரி ஏபிள் எழுதி இன் ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? UN மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஈஸியான ஆப்போசிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூத்னா உண்மை, அதோட ஆப்போசிட் லை, LIE, லை. லவ், LOVE, லவ். அதோட ஆப்போசிட் ஹேட், HATE, ஹேட். நெக்ஸ்ட் ஹானெஸ்ட், ஹானெஸ்ட், HONEST, ஹானெஸ்ட். அதோட ஆப்போசிட் டிஸ்ஹானெஸ்ட், DIS, டிஸ். honest, HONEST, dishonest. Next, proper improper, PROPER, proper. Improper, IMPROPER, improper. Able, unable, ABLE, able. Unable, UNABLE, unable. நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஷின் ஆன்சர் இருக்குமா? ரைட் த மெம்பர்ஸ் ஆஃப் யோர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மதர், MOTHER, மதர். செகண்ட் ஒன் ஃபாதர், FATHER, ஃபாதர். எக்ஸாமில் எழுதும்போது இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டுக்குமே ஸ்டார் போடலாம், இல்லை புல்லட் மார்க் வைக்கலாம், நீங்கள் அழகாக எழுதலாம். இதே மாதிரி ஷேப்பில் டைமண்ட் ஷேப் கூட நீங்கள் ட்ரா பண்ணி எழுதலாம். ஓகே, மதர் அப்படின்னா அம்மா. ஃபாதர், FATHER, ஃபாதர். ஃபாதர்னா டேடி. கிராண்ட் மதர்னா பாட்டி, GRAND, கிராண்ட் மதர். MOTHER, கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் கிராண்ட் ஃபாதர், GRAND, கிராண்ட் ஃபாதர். FATHER, கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா தாத்தா. நெக்ஸ்ட் ஆன்டி, AUNTY, ஆன்டி அப்படின்னா அத்தை. அங்கிள், UNCLE, அங்கிள் அப்படின்னா மாமா. ஓகே, ரைட் த மெம்பர்ஸ் ஆஃப் யோர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் இந்த 6 வேர்ட்ஸுமே எழுதணும். மதர், ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், ஆன்டி, அங்கிள். ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் 2, 3 எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மார்க் கிடைக்காது. ஸோ ஒரே ஒரு கொஷின் தான், ஈஸியான கொஷின் தான் இருக்குது, நீங்கள் அதை எழுதிடலாம். ரைட் த மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னா மதர், ஃபாதரை நீங்கள் ஃபுல்லாக எழுதிடலாம். ஓகே, டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஒரு கொஷின் ஆன்சர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஆர் ராங் பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அது ரைட்டாக ராங்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வி மஸ்ட் டூ குட் வித் ஆல் அவர் மைட். மைட் அப்படின்னா ஸ்ட்ரென்த், ஓகேவா? வி மஸ்ட் டூ குட், நம்ம எப்போவுமே ஒரு நல்லது செய்யணும். வித் ஆல் அவர் மைட், நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி செய்யணும் அப்படின்றாங்க. இதை ஃபுல்லாக இதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். ஓகே, லிசன். இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னா ரைட், RIGHT, ரைட். நெக்ஸ்ட், வி மஸ்ட் நாட் ஃபைட் வித் அதர்ஸ், நம்ம மற்றவங்களோட சண்டை போடக்கூடாது அப்படின்றாங்க. இதுவும் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரைட், RIGHT, ரைட். நெக்ஸ்ட், வி மஸ்ட் நாட் டூ வாட் அவர் பேரண்ட்ஸ், வி மஸ்ட் டூ வாட் அவர் பேரண்ட்ஸ் டெல் ஆஸ் டு டூ. நம்ம மம்மி டாடி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும். அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா? கரெக்டான சென்டென்ஸ். அப்போ நம்ம ரைட்னு எழுதிடலாம். RIGHT, ரைட். நெக்ஸ்ட், we need not obey our uncles
aunts or grandmothers. ஸோ நம்ம அங்கிள் ஆன்ட்டிக்கு கிராண்ட் மதருக்குலாம் நம்ம ஒபே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது கரெக்டாக தப்பா? ஒபே பண்ணணும்னு சொன்னால் கரெக்டு, ஒபே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ WRONG ராங் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட், ஒன்லி அ டல் லேட் இஸ் அ குட் லேட். ஸோ கிளாஸில் லேட் அப்படின்னா பாய், உங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட், யங் பாய் தான் நம்ம லேட்னு சொல்லுவோம். ஸோ டல் பாயாக இருக்கிறவன் தான் குட் பாயாப்பா? டல் பாயாக இருக்கிறவன் குட் பாய் கிடையாது. அப்போ டல் லேட் இஸ் நாட் அ குட் லேட். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி டல் லேட் இஸ் அ குட் லேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். WRONG ராங். ஓகே, ஸோ 5 இருக்குப்பா. 5 ரைட் ஆர் ராங் இருக்குது. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். வி மஸ்ட் டூ குட் வித் ஆல் அவர் மைட். நம்ம ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நம்ம நல்ல விஷயங்கள் செய்யணும். எஸ், ரைட். RIGHT ரைட். நெக்ஸ்ட், வி மஸ்ட் நாட் ஃபைட் வித் அதர்ஸ். நம்ம மற்றவங்களோட சண்டை போடக்கூடாது. அதுவும் ரைட். RIGHT ரைட். நெக்ஸ்ட், வி மஸ்ட் டூ வாட் அவர் பேரண்ட்ஸ் டெல் அஸ் டு டூ. நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும். ரைட். We need not obey our uncles, aunts or grandmothers. Wrong. WRONG wrong. Only a dull lad is a good lad. இதுவும் wrong statement. So right or wrong பார்த்துருக்கோம், question answers பார்த்துருக்கோம், dictation words பார்த்துருக்கோம். next yes or no question பார்க்க போகிறோம். first one பாருங்க. Does a good boy tell a lie? ஒரு good boy வந்து பொய் சொல்லுவானா? நோ, குட் பாய் எப்போவுமே போய் சொல்ல மாட்டான். நோன்னு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டஸ் எ குட் பாய் டெல் அ லாய்? நோ. நெக்ஸ்ட், டஸ் அ குட் பாய் ஹெல்ப் அதர்ஸ்? குட் பாய் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? எஸ். YES எஸ். மீதி ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அந்த கொஷின்லேயே இருக்குது. பார்த்த ஒன்று பயப்படுவீங்க இல்லையா? மிஸ் இவ்வளோ பெரிய ஆன்சராக இருக்கே அப்படின்னு. ரொம்ப சிம்பிள்ப்பா. எப்போவுமே பெரிய விஷயம்தான் ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். நம்ம எதெல்லாம் பார்த்து பயப்படுறோமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண சிம்பிள் விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீ கொஷினில் பார்த்து அழகாக எழுதிடலாம். ஸோ டஸ்ஸுக்கு பதிலாக எஸ் போட போகிறேன். டஸ் எஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், YES எஸ். எ குட் பாய் ஹெல்ப் அதர்ஸ். ஒரு குட் பாய் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவான். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், டூ யூ மேக் தெம் சேட் ஆஃபன்? இந்த இடத்துல தெம்னு யாரை கொடுத்துருக்காங்களோ உங்கள் பேரண்ட்ஸை. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. நீங்கள் மம்மி டாடி எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சோகமாக சேடாக ஆக்குவீங்களா? நீங்கள் குட் பாயாக இருந்தீங்க அப்படின்னா மம்மி டாடி ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் பேட் பாய்ஸாக பேட் கேர்ள்ஸாக இருக்கிறப்போ மம்மி டாடி சேடாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? டூ யூ மேக் தெம் சேட் ஆஃபன்? நீங்கள் மம்மி டாடி அடிக்கடி ஃபீல் பண்ண வைப்பீங்களா? நோ. NO நோ, நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஃபோர்த் ஒன், ஆர் யுவர் மம் அண்ட் டேட் சேட் இஃப் யூர் பேட்? மம் அப்படின்னா மம்மி, டேட்னா டேடி. மம்மி டேடி வந்து சேடாக இருப்பாங்களா? நீங்கள் ரொம்ப பேடாக நடந்துக்கிட்டா, நீங்கள் பேட் கேர்ளாக இருக்கிறப்போ வந்து மம்மி டேடி வந்து சேடாக ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னா எஸ். நீங்கள் குட் பாயாக இருக்கிறச்ச மம்மி டேடியும் குட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் பேட் பாய்ஸாக பேட் கேர்ள்ஸாக இருக்கிறப்போ மம்மி டேடியும் சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது இந்த கொஷனுக்கு எஸ் அப்படின்றது தான் ஆன்சர். நீங்கள் பேடாக இருந்தீங்கன்னா மம்மி டேடி சேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேப்பா. ஓகே, ஸோ 3 லெசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம 3 லெசன்ஸோடு இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 4th லெசன்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம SR நோ கொஷின் ஒரு தடவை ஃபுல்லாக ரீகால் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். டஸ் எ குட் பாய் ஹெல்ப் டெல் அ லாய்? குட் பாய் வந்து போய் சொல்லுவானா? நோ. டஸ் எ குட் பாய் ஹெல்ப் அதர்ஸ்? எஸ், எ குட் பாய் ஹெல்ப் அதர்ஸ். டு யூ மேக் தெம் சேட் ஆஃபன்? நோ. Are your mom and dad sad if you're bad? Yes. Okay pa. So third lesson, what must I do lesson la dictation words பார்த்திருக்கோம், ஒரு question answer பார்த்திருக்கோம், right or wrong பார்த்திருக்கோம், yes or no question பார்த்திருக்கோம். ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு வந்து இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரிவிஷன் கிளாஸும் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூம்மா.